1977, 1983, then you had 1990, then you had 96ல இருந்து 2003 வரை. அது 70s ஓட எண்டுன்னு போது ரெஃபரன்ஸ் அவ்வளோ இல்லை. 1977 அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளோ டெவலப் ஆகாத லொகேஷன் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். சென்னை மட்டும்தான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்குது. ஏதாவது பழைய படம் பார்த்தாலும் ஸ்டுடியோக்குள்ள இருக்கு. மதுரை அதுலயும் ஒரு சின்ன கிராமம் அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணாங்க ப்ராப்ஸ். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு எடுத்தீங்கன்னா அது திடீர்னு டெல்லியில காட்ட வேண்டியிருக்கும், சென்னையில காட்ட வேண்டியிருக்கும், மதுரை காட்ட வேண்டியிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்னு பாத்தீங்கன்னா மதுரையிலேயே 2 பீரியட்ல வர போஸ்ட் ஆஃபீஸ் காட்ட வேண்டியிருக்கும். இது மட்டும் இல்லாம வீடே பார்த்தாலே ஒரு வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு கதையை வச்சிருந்தாங்க டைரக்டர். அவங்க வீட்டுல இப்படிதான் இருக்கணும், அவங்க அப்பா கேரக்டர் இப்படி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடோட பேக்ட்ராப் கலர்ஸ் இருக்கட்டும். இப்போ மாராவோட வீடு மதுரையிலன்னு பார்த்தா அதுல ஒரு மேஜர் சேலஞ்ச் இருந்துச்சு. ஒரு எம்டி லேண்ட்ல போய் அவர் ரெடி ஆகி அந்த லேண்ட்ல செடி வச்சு அது வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஒரு 4-5 சேஞ்ச் வரணும். மாடியில நின்று பேசும்போது ஃபிளைட் அப்படி கிராஸ் ஆகி போகும். அந்த சவுண்ட்ல பேசுறது கேட்காது. அந்த சவுண்ட் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ளைட் தெரியணும்னா நீங்கள் ஏர்போர்ட் கிட்ட தான் போய் செட் போட்டாகணும். இப்போ ஏர்போர்ட் கிட்ட நெருங்க என்ன ஆகுதுன்னா ஹைட் கன்ஸ்ட்ரெயின் வருது. தே ஹேவ் அ ஃபிக்ஸட் லிமிட். இதுக்கு மேலே பில்டிங்கே கட்டக்கூடாது அப்படின்ட்டு. நமக்கு அதுக்கு பில்டிங்க்கு மேலே கட்டினா தான் இவங்க நின்று பார்த்தா ஃப்ளைட் தெரியும். நியரஸ்ட் டு த ஏர்போர்ட் ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு 24 feet ஹைட் மெட்டல் ஸ்ட்ரக்சர் ஏற்றி அதுக்கு மேலே மொட்டை மாடி மட்டும் செட்டு போட்டு கைப்பில் கட்டியாச்சு. ஷூட்டிங் போகிறோம். ஒரே பரபரப்பு. என்னன்னு கேட்டால் பைலட் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, இவ்வளோ கிட்ட இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் யாரை கேட்டு போட்டீங்க. வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. Then it became a huge problem. They said remove the set right now. We almost didn't shoot there. அப்புறம் சொல்லி உங்கள்கிட்ட பர்மிஷன் தரங்க, வாங்கி தான் பண்ணணும். ஃபுல்லோ ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா அப்புறம் அவங்க மெஷர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அளந்து பார்த்துட்டு சரி ஒரே ஒரு நாள் டைம் தரும், அதுக்குள்ளே எடுத்து ஓடி போயிருங்க அப்படின்ட்டு. At 5:50 he wants to shoot. Look at it. It looks so wicked. We'll do it together. Don't worry, we'll do it. We've got good actors. We can do it. Come again. சும்மா சொல்றல அப்படி வேலை வாங்குறதுக்கு நல்ல பையன் பாரு அந்த மாதிரி